அடக்குமுறையை பார்த்தவர்கள், தடா மிசா பொடா என்று எல்லாற்றையும் பார்த்தவர்கள், இப்படிப்பட்ட ஜெயலலிதாவினுடைய காட்டாட்சியை பார்த்தவர்கள். ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்லுகிறேன், தைரியம் இருந்தால் எங்கள் கருத்துக்களை எதிர்கொள்ளுங்கள். திமுக கார மேலேயோ திமுக கட்சி மேலேயோ திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது போடப்படுகின்ற வழக்கு எல்லாமே எங்களுடைய கழுத்துல போடுற பூமாலை மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளரான சரண் ஜெயராமன் என்கிற நபரை இன்று காலை 2 மணி அளவில் காவல்துறையாக இருக்கக்கூடிய காவல்துறை ஏவல் துறையாக தூங்கி கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு 2 மணிக்கு அவரை கைது செய்து உடல்நலம் குன்றியதோடு கொளத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவரை நாங்கள் உங்கள் மீது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பெண்கள் குறித்து அவதூறாக பேசினீர்கள் என்பதற்காக உங்களை கைது செய்கிறோம் என்று கொண்டு வந்து கைதியினுடைய நோக்கத்தை பார்க்கிற போது ஏற்கனவே இந்த மரியாதைக்குரிய தோழர் சரண் ஜெயராமன் அவர்கள் நம்முடைய மாத்திரையை கிரெடிட் கார்டால நொறுக்கக்கூடிய புகழ்பெற்ற அமைச்சர் சரத்துடைய நெருங்கிய நண்பர். இந்த நண்பர் தான் அந்த வீடியோவை வெளியிட்டாருங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில, அந்த சந்தேகத்தின் அடிப்படையில தொடர்ச்சியா இவரை தாவேகாவினர் மற்றும் அமைச்சருடைய நண்பர்கள் அவரை மிரட்டி தொடர்பு கொண்ட போது இவர் ஏற்கனவே அவர் மீது ஒரு புகாரை கொடுத்து தாம்பரம் காவல் நிலையத்துல T1ல அமைச்சர் மீதும் அவருடைய ஆதரவாளர் மீது புகார் கொடுத்து அது CSR பதியப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல திடீர்னு ஒரு நாள் நைட்டு இன்னைக்கு அவரை தூக்கி கொண்டாந்து அவரை கைது பண்ணோம்னாங்க. அவர் நியாயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையதளங்களில் ஆதரவை தெரிவித்து நியாயமான கோரிக்கைகளை நியாயமான கேள்விகளை முன்வைத்த போது அவரை கைது செய்து இன்றைக்கு நீதிமன்றம் அழைத்து வந்தார்கள். நீதிமன்றம் இன்றைக்கு அவர் கைதை ஏற்க மறுத்து ரிமாண்டர் ரிஜெக்ட் பண்ணி அவர் என்ன தப்பு செஞ்சார், ஒருத்தரை கைது செய்வதற்கான தகுதியோ அடிப்படை முகாந்திரமோ இல்லாத ஒரு வழக்கை கொண்டு எதை செக்யூர் பண்றதுக்கு எதை ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு கைதை கொண்டு வந்திருக்கீங்க என்று சொல்லி அந்த சரண் ஜெயராமன் அவர்களை சிறைக்கு அனுப்ப முடியாது, அவர் விடுதலை செய்யப்படுகிறார் என்று நேற்றைக்கு எப்படி மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வழக்கில் நடந்ததோ அதே போலத்தான் இன்றைக்கு சரண் ஜெயராமன் வழக்கிலும் நடந்திருக்கிறது. இது காட்டாட்சி. இந்த காட்டாட்சி மட்டுமல்ல, வழக்கறிஞரை கடந்து அரசியல் பார்வையாளராக சொல்லுகிறேன், நாங்கள் இந்திரா காந்தியை பார்த்தவர்கள், நேருவின் அடக்குமுறையை பார்த்தவர்கள், தடா மிசா பொடா என்று எல்லாற்றையும் பார்த்தவர்கள், இப்படிப்பட்ட ஜெயலலிதாவினுடைய காட்டாட்சியை பார்த்தவர்கள். ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்லுகிறேன், தைரியம் இருந்தால் எங்கள் கருத்துக்களை எதிர்கொள்ளுங்கள். எங்கள் தோழர்களை நீங்கள் தொட நினைத்தால் நீதிமன்றத்தின் வாயிலாக நீதியை பெற்றுக் கொடுத்து அவர்களை விடுதலை பறவைகளாக மாற்றுவோம் என்பதும் நீதிமன்றம் ஒரு நியாயமான கேள்வியை கேட்டிருக்கிறது. நீங்கள் 3 ஆண்டுக்கு குறைவான தண்டனைக்கு உடைய குற்றத்திற்கான அந்த அழைப்பானை கொடுத்தீர்களா? கொடுக்கவில்லை. இரவோடு இரவாக ஒரு தேச துரோக குற்றவாளி போல கைது செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தோம். நம்முடைய வழக்கறிஞர்கள் தாமோதரன், அதை போலவே நம்முடைய வழக்கறிஞர் சரவணன், நம்முடைய வழக்கறிஞர் சந்துரு உள்ளிட்ட வழக்கறிஞர் குழுவினர் இந்த வழக்கை எடுத்து நாங்கள் நடத்தினோம். எங்களை எல்லாம் வழிகாட்டியாக மாண்புமிகு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் காலை முதற்கொண்டே காவல் நிலையத்திலிருந்து இந்த நிமிடம் வரை தொடர்பாக இந்த வழக்கை கூர்ந்து கவனித்து எங்களை வழிநடத்தினார். நீதிமன்றம் அவரை கைது செய்ய மாட்டேன், அவரை அவருடைய சொந்த ஜாமீனிலேயே விடுவிக்கிறேன், சொந்த பிணையில் விடுவிக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறது. சார், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அவங்க அம்மா கால் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, எதிர் வீட்டு பொண்ணு சொன்னாங்களா அவங்க அம்மா கிட்ட பார்த்துட்டு, இந்த மாதிரி அண்ணாவை யாரோ கூட்டிட்டு போறாங்க அப்படின்னுட்டு. அப்பதான் அவங்க அம்மா போய் மேலே, ஏன்னா மேலதான் தூங்குவார் அவரு, அப்பதான் அவங்க அம்மாவே மேல போய் பாக்குறாங்க. பார்த்தா அவர் இல்ல. அதுக்கப்புறமா தான் விஷயம் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தெரிஞ்சது, கொளத்தூர் போலீஸ், அவங்க வீடு தாம்பரம்ல இருக்கு, கொளத்தூர் போலீஸ் போயிட்டு தாம்பரம்ல இருக்க அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணல. அதாவது ஒருத்தர் கூட்டிட்டு போறாங்க ஒரு வீட்டுலன்னா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி அவரை நான் கூட்டிட்டு போறேன், இந்த கண்டிஷன்ல கூட்டிட்டு போறேன். எப்படி கூட்டிட்டு போனாங்கன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. எப்படி கூட்டிட்டு போனாங்க என்னன்ற இன்ஃபர்மேஷன் அவங்க அம்மாக்கு கூட தெரியல. அதுக்கப்புறமா விசாரிச்சு பார்த்ததுலதான் அவர் கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சது. காலையில ஒரு 4ல இருந்து 4:30 மணிக்குள்ள அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் விடிய காலையில. எப்படி அன்பானந்தம் டார்கெட் பண்ணாங்களோ நடுராத்திரி போயிட்டு, இவங்க அதே மாதிரி சேம் அதேதான்
எல்லாத்துலயும் இப்படிதான் பண்றாங்க. அவரையும் காலையில வந்துட்டு யாருக்கிட்டயும் ஒரு ப்ரையர் இன்ஃபர்மேஷன் இல்லாம அவங்க வாரண்ட் வச்சிருந்தாங்களா வச்சிரலையா எதுவுமே தெரியல. அப்படியே வந்தாங்க கூப்பிட்டாங்க. அவருமே எதுவுமே சொல்லல கூட போயிட்டாங்க. இப்ப என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியல. இப்ப வந்துட்டு ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. இப்ப எக்மோர் கோர்ட்டுக்கு 13mm கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. சோ திமுக சார்பில் இருந்து அட்வொகேட்ஸ் போயிருக்காங்க. அங்க இருந்து அட்வொகேட் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அவர் கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. இதுதான் நடந்துச்சு மார்னிங். அண்ட் அதிகமா வந்து இப்போ அபியூசிவா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தாவேகா மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா திமுகல இருக்கிற பெண்கள் வந்து பேசுறத வந்து எவ்வளவு மார்க் பண்றானுங்க. என் கமெண்ட் செக்ஷன்லாம் இப்ப நீங்களே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கேட்பீங்க என்ன இந்த மாதிரிலாம் வருது அப்படின்ட்டு. எங்களெல்லாம் கமெண்ட்ல எல்லாம் பேசிட்டு டிஎம்ல எல்லாம் கூப்பிடுறானுங்க. ஏன் அவனுங்களாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க? இந்த திருச்சி கார்த்திக்ல இருந்து ஒரு வைஷ்ணவி மேலயும் ஜூலி மேலயும் அவங்க எல்லாம் எவ்வளவு அக்யூசேஷன் பண்ணிருக்கானுங்க. அவனுங்க மேல அவ்வளவு கேஸ் எடுக்கல. ஏன் இப்போ வந்து தாவேகா ஆட்சி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு? அதாவது நீங்க பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு. அது எல்லாத்தையுமே விட்டுட்டு மாற்றத்தை கொண்டு வராம இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸை மட்டும் வச்சு பண்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? என்ன தேவைன்றதுக்காக இப்படி பண்றீங்க சார்? அதாவது டார்கெட் பண்றாங்க. யார் யாரெல்லாம் பேசுறது நல்லா ரீச் ஆகுது, யார் யாரெல்லாம் பேசுறது அப்படியே உங்களுக்கு நல்லா உரைக்குதோ அவங்கள டார்கெட் பண்ணி இப்ப ஒருத்தர் டார்கெட் பண்ணா குட்டி குட்டியா இப்ப பேச எழும்புறாங்களா ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் 2000 ஃபாலோவர்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த குட்டிமையான்னு ஒண்ணு இருக்கு சார், அத போட்டு தொலைய மாட்டானுங்க. அது என்ன மாதிரி எல்லாம் பேசுது, அது எவ்வளவு கேவலமான வார்த்தை பேசி. இதுக்கு முன்னாடி ஒரு மைக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பெண்கள் கிட்ட அது என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த குட்டிமையா வந்து தாவேகாவோட ஆதரவு இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு அவ்வளவு அபியூசிவ் பேசி ஏன் அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க? அப்போ அதெல்லாம் எடுக்க மாட்டீங்க. நார்மலா ஒருத்தர் வந்து தொடப்பக்கட்ட லைக் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் யூஸ் பண்ணா அது தப்பு. அசிங்கமா பேசுறவங்கள வந்து உங்களால எதுவும் பண்ண முடியாதுல்ல. அவங்கள அபியூசிவா பேசுனாங்கன்னு சொல்லிட்டு தான் 2-3 லேடிஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அபியூசிவா பேசுனாங்க, என்ன வீடியோஸ் அப்படின்றது வந்துட்டு இன்னும் யாருக்குமே தெரியல. அவர் வந்துட்டு எந்த இடத்துலயும் பெண்களை தரக்குறைவா பேசல. அவர் வெளியிட்ட வீடியோ என்னன்னா அவருடைய கமெண்ட் செக்ஷன்லயும் அவரோட டிஎம்லயும் அவர் அபியூசிவா பேசி போட்டிருக்காங்க பாத்தீங்களா. அதெல்லாம் அவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காரு வீடியோவா. இந்த மாதிரி எல்லாம் என்ன கெட்ட வார்த்தையில பேசுறாங்களே இதெல்லாம் நியாயமான்னு கேட்டதை வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் எங்களை பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அவரோட டான்ஸ் ஆன ஒரு வீடியோ இப்போ வைரலா போச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம். அது கூட அவருக்கு முன்னாடி நடந்த விஷயம், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த அவரே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் பழைய வீடியோடா, புதுசா எதனா தனிப்பட்ட பர்சனல் விஷயத்தெல்லாம் இங்க போறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இங்க பேச்சு சுதந்திரம் வந்து தாவேகா ஆட்சி எப்போ வந்துச்சோ இங்க பேச்சு சுதந்திரம்ன்றது அடியோட அடியா வந்து இப்போ போயிடுச்சுங்க. பாலியல் வன்கொடுமைகள், அதுக்கப்புறமா விமனுக்கு நடக்கூடிய ஹராஸ்மெண்ட்னு நிறைய இருக்கு. நீங்க தெரியும் வெட்டு குத்து மர்டர். இப்ப கூட 2 பேரை என்ன பண்ணிருக்காங்க, தூக்கு போட்டுட்டாங்க எடுத்துட்டு போயிட்டு. அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு இன்னும் தெரியல. அவங்க நைட்டோட நைட் அரெஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா வந்துட்டு இப்ப இன்ஃபுளுன்சர் காலை 4:30 மணிக்கு போயிட்டு பிடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு எங்க நம்ம தமிழ்நாடு போயிட்டு இருக்கு? நம்மளுடைய காவல்துறை இப்படி நடந்திருக்கிறத வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்ப குரல் கொடுக்கணும். மக்கள் வந்துட்டு விழிப்புணர்வோடு நடந்துக்கணும் இந்த இடத்துலதான். இப்ப நானும் ஒரு இன்ஃபுளுன்சர் தான். நானும் வந்துட்டு பேசிட்டு தான் இருக்கிற மீடியால. எனக்கும் வந்துட்டு நான் அட்வொகேட்டா இருந்தா கூட என்னுடைய கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். எனக்கு டிஎம் பண்றாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் பேசுற, நீ வக்கீல் தானே, உன் வக்கீல் தொழில மொட்டை பாரு, நீ இதை பத்தி எல்லாம் பேசாத, நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யாத, இப்ப ஆட்சி யார் இருக்காங்கன்னு தெரியும்ல. இந்த மாதிரி எவ்வளவு என்ன அதாவது த்ரெட்டனிங் மெசேஜஸே நிறைய வருது. ஆனா இவ்வளவு மெசேஜஸை விட்டுட்டோம். நாங்க வந்துட்டு இதுதான் மக்களுக்கு சில விஷயங்கள் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு நாகரீக அரசியலா பழகிட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்றாங்கன்றது எங்களுக்கு தெரியல. சரண் வந்துட்டு இருக்காரு. வந்த பிறகுதான் இங்க என்ன நடக்கும் தெரியும். பாப்போம், நல்லது நடக்கும்ன்றது நம்புறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திராணி இல்லாத தாவேகா அரசு திமுகவிற்கு ஆதரவாகவும் தாவேகா அரசு செய்யக்கூடிய அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் தட்டி கேட்கின்ற வகையிலும் அதை தாண்டி பார்த்தோம்னா அவங்க பரப்புற வந்து பொய் பிரச்சாரங்களை எல்லாம் பொதுவெளிக்கு கொண்டு வந்து சாமானிய மக்களுக்கு புரிகின்ற வகையில பேசி கொண்டிருக்கின்ற திமுகவினுடைய ஆதரவான இளைஞர்களை வந்து கைது செய்கிற நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. அது போலதான் வந்து நம்மளுடைய அண்ணன் அன்பானந்தம் அவர்களை கைது பண்றாங்க. அதை தாண்டி இன்னைக்கு சரண்ராஜ் அண்ணனை வந்து கைது பண்ணிருக்காங்க. இந்த ஒரு வழக்கு என்பது எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம இருக்கு. எப்படி சொல்ல போறேன்னா அவர் தொடப்பக்கட்டன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய ஆபாசமான வார்த்தையா. அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு கொலை குற்றம் பண்ணது போல வீடு புகுந்து விடிய காலையிலேயே வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான எந்த ஒரு அவசியமுமே இல்லை. அதை தாண்டி இன்னும் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம போதைப் பொருள் யூஸ் பண்ணி ஒரு அமைச்சர் மாட்டினார்ல, மாண்புமிகு அமைச்சர். அந்த அமைச்சருடைய நெருங்கிய நண்பர் இவரு. அதுல வந்து இவர் தான் வந்து அந்த வீடியோ வெளியிட்டாருன்னு ஒரு வதந்திய ஒண்ணு கிளப்பி வெளியிட்டாரோன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து
வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதை தாண்டி இவருடைய வீட்டுக்கு வந்து அவங்க போய் மிரட்டி இருக்காங்க. அந்த வகையில எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லாம, ரிமாண்ட் பண்றதுக்கான எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லாம அவரை இன்னைக்கு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த போறாங்க. அது போல இந்த திராணி இல்லாத நேற்று மலையில் முளைத்த காளானாக இன்று ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால அந்த ஆட்சியில வந்திருக்கிற தாவேகா அரசுக்கு நாங்க சொல்லிக் கொள்வது என்னன்னா, திமுக கார மேலேயோ திமுக கட்சி மேலேயோ திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது போடப்படுகின்ற வழக்கு எல்லாமே வந்து எங்களுடைய கழுத்துல போடுற பூமாலை மாதிரி. அவங்க போடுற ஒவ்வொரு வழக்கம் வந்து எங்களுடைய கழுத்துல பூமாலை மாதிரி. பூமாலை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பூத்து குலுங்குமே தவிர அதுக்கப்புறம் அது வாடி வதங்கி போகும். ஏன்னா போராட்டமே வாழ்வென வாழ்ந்த, வழக்குகளே வாழ்வென வாழ்ந்த எங்களுடைய தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழியில வந்த உடன்பிறப்புகள் நாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற எங்களுடைய தங்க தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இருக்கிற உடன்பிறப்புகள் நாங்க. அது போல போராட்டங்கள் மட்டுமே எங்களுடைய வாழ்வாக இருக்கு. அநீதிகளுக்கு எதிராகவும் அவதூறுகளுக்கு எதிராகவும் என்னாலும் நாங்க குரல் கொடுப்போம், குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அப்படி குரல் கொடுக்க கொடுக்க அவங்க எவ்வளவு எங்களை போட்டு தாக்குறாங்களோ, எதையும் தாங்கும் இதயம் எங்களுடைய இதயம். அது போல நாங்கள் அனைத்தையும் வந்து சமாளிச்சு எங்களுடைய தலைவர் எப்படி வந்து வெளியே வந்தாரோ நான் ஒரு நிரபராதி என்று சொல்லி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டு, அது போல எங்களுடைய தலைவர் இன்றைக்கு இருக்கின்ற தலைவர் மேம்பால ஊழலிலே வந்து ஊழல் என்று அவர்கள் வந்து பொய் குற்றச்சாட்டை நிரூபிச்சு அது இல்ல சொல்லிட்டு நீதிமன்றத்தால் எப்படி வெளியே வந்தாரோ, அது போல ஒவ்வொரு இளைஞர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பேசுகின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் நாங்கள் வெளியே வருவோம். வெளியே வந்து இன்னமும் வந்து தைரியமா பேசுவோம். ஏன்னா எங்கள் பின்னாடி கட்சி இருக்கு, கட்சி தலைமை இருக்கு. அது வரைக்கும் திமுகவினுடைய தொண்டனை எந்த ஒரு கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை நாங்க சொல்லிக் கொள்றோம். எத்தனை பேரை வேணா இப்படி பேசுறவங்கள நீங்க உள்ள போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. எடுக்கிறதுக்கு திமுகவோட லீகல் விங் இருக்கு. எல்லாத்துக்கும் நாங்க வந்து நிப்போம். எல்லாம் நீங்க எத்தனை பேர் போடுறீங்க? ஒருத்தர், 2 பேர், 100 பேர், 1000 பேர் போடுங்க சார். லீகல் விங் வருவோம் சார். இறங்கி நின்னு ஜென்சி டிவிக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு போங்காட்டம். ஜென்சி டிஎம்கே பின்னாடியும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இது. ஒருத்தரை தொட்டிங்கனாலும் இங்க மொத்த படையும் ஆஜராகும், மொத்த லீகல் விங்கும். நாங்க வந்து சிட்டிங் சிஎம்மா கோர்ட் ரூமுக்குள்ள சிஎம்மா கூட்டிட்டு போய் வெளியில எம்எல்ஏ கூட இல்லாம கூட்டிட்டு வந்த ஒரு டீம் வச்சிருக்கோம். அதனால இன்னொரு கோர்ட் ரூம்ல அசிங்கப்படாதீங்க. தேவையில்லாம நாங்க சொல்ற கருத்துக்களால எதிர்கொள்ள பாருங்க. வண்டியெல்லாம் போடுங்க. ஏதாவது பேசுனா கேஸ் ஆயிடுது. ஒரே ஒரு செய்க, அதுக்கு அவங்களுக்கே கேஸ் சட்டசபையிலே பண்ணும்போது இங்க பண்ணலாம்ல. முடிச்சிட்டோம், கேஸ முடிச்சிட்டோம், பொய் கேஸ முடிச்சிட்டோம். அநீதி வீழும், அறம் வெல்லும்.